ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சந்துரு சில்வர் ஸ்க்ரீன். இன்றைக்கி நம்ம சந்துரு சில்வர் ஸ்க்ரீனில் எந்த ஒரு கவரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் டிஸ்ட்ரிக் ஸ்ரீலிபுத்தூரில் ஒரு சின்ன டவுனில் லொக்கேட் ஆகிருக்க ஒரு ப்ராப்பரான சிங்கிள் ஸ்க்ரீனோட கவரப் தான் பார்க்க போகிறோம். எஸ், நம்ம இன்றைக்கி கவரப்பில் பார்க்க போகிற தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலிபுத்தூரில் லொக்கேட் ஆகிருக்க தெய்வம் தேட்டர் பற்றின கவரப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தேட்டருக்கு போன உடனே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்னே சொல்லலாம். பிகாஸ் நான் காலேஜ் படிக்கிற சமயங்களில் இந்த தேட்டரை நான் எப்படி பார்த்தேன், இன்றைக்கி இந்த தேட்டர் வந்து எந்த அளவுக்கு ரெனோவேட் ஆகி அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கே வந்து அவ்வளோ பிரமிப்பாக இருந்ததுன்னே சொல்லணும். ஸோ இப்போது இந்த தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஏசி செட்டப் வித் டால்பி 7.1 அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த ஃப்ரண்ட் ஸ்பேஸ் பார்க்குறீங்க. முன்னாடியே இன்னமும் அந்த ஒரு விநாயகர் சிலையோட அந்த பழைய ஒரு ரெட்ரோ செட்டப், அந்த நம்ம பழைய நினைவுகளை ஊட்டுற மாதிரியே இன்னும் அந்த இதை மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். இவங்க ஒரு மிகப்பெரிய பேஷனோட இந்த ஸ்க்ரீனை வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் உள்ள ஸ்க்ரீன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ தேட்டரில் நீங்கள் என்ட்ரு ஆனோடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு இங்கே நீங்கள் டேரெக்டாக வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம், இல்லை ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் நியூ ஆர் டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இவங்க டிக்கெட் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பிட்வீன் 100 to 150 அந்த பெரிய பட்ஜெட்டுங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸிங் மாறும். இப்போ நம்ம வீடியோ போடும்போது அங்கே ரன் ஆகிட்டு இருக்க மூவி டனல், அதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறது 100 rupees. அண்ட் 2 வீலர் அண்ட் 4 வீலர் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா எனஃப் ஸ்பேஸ் இருக்குதுன்னே சொல்லலாம். ஸோ 2 வீலருக்கு இவங்க வந்து 10 rupeesம், 4 வீலருக்கு 20 rupeesம், அதாவது கார் பார்க்கிங். அண்ட் சைக்கிளில் வந்து 5 ரூபாயும் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸ்நாக்ஸ் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரேட் எல்லாமே ரொம்ப எக்கனாமியான ரேட். அண்ட் இன்னும் நிறையா வெரைட்டிஸ் கொண்டு வர்றதுக்கு பக்கத்துலேயே அவங்க வந்து ஸ்நாக்ஸ் செக்ஷனுக்கு வந்து புதுசாக ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்கன்றது ஒரு நல்ல விஷயம். ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரெனோவேஷன் ஒர்க் ரெஸ்ட் ரூம்லேயுமே போயிட்டுருக்குது. ஸோ அதை கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நேரில் போய் படம் பார்த்தவங்க. வாங்க இப்போ நம்ம ஸ்க்ரீனுக்குள்ளே போனால். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஒரு ரம்யமான ஒரு ப்ளசன்ட் அண்ட் என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு ஸ்க்ரீன், சிங்கிள் ஸ்க்ரீன் பார்க்குறீங்க. ஸோ இன்றைக்கி இங்கே பார்க்கும்போதே நான் சொன்னதோட விஷயம் தெரியும், எந்த அளவுக்கு ஒரு பேஷனோட இந்த தேட்டரை வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து தே ஹவ் செட் அன் எக்ஸாம்பிள் டு தி சிட்டி சைடு அண்ட் மெட்ரோ சிட்டிஸில் இருக்கிற ஒரு தேட்டர்ஸுக்கு தே ஹவ் செட்டிங் அன் எக்ஸாம்பிள்னா நிறையா ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் சிட்டி சைடு மெட்ரோ சிட்டிஸில் கூட நியர்பை, அதாவது பீக் சென்டர் ஆஃப் தி சிட்டியில் ஒரு நல்ல தேட்டர் இல்லைன்னு நிறையா பேர் வருத்தப்பட்டு இருக்கீங்க. பட் ஸ்டில் இவங்க ஒரு ஸ்ரீலிபுத்தூரில் ஒரு சின்ன டவுனில் இவ்வளோ தூரம் வந்து ஒரு பேஷனோட ஒரு ஸ்க்ரீனை ரெனோவேட் பண்ணி ரெடி பண்ணி இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது போக சின்ன சின்ன ரெனோவேஷனாக இப்போ நம்ம பார்க்குறீங்க நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தெய்வம் தேட்டரோட ஸ்பெஷல். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ரோகிணி சில்வர் ஸ்க்ரீன் சென்னையில் பார்த்துருப்பீங்க. அந்த லைட்டிங்கோட ஒரு பார்ட் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. அதே மாதிரி ஒரு செட்டப்பில் இதுக்கு வந்து இவங்க நிறையா மோடும் வச்சுருக்காங்க. அந்த லைட்டிங் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. கண்டிப்பாக இங்கே படம் பார்த்தவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு நார்மலான சேர் தான் போட்டிருக்காங்க. பேக் சைடில் கொஞ்சம் குஷனோட இன்னொரு சேர்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து புஷ்பேக் சீட் கிடையாது. பட் ஸ்டில் தே ஆர் இன் அர்ஜ் டு சேஞ்ச் டு புஷ்பேக் சீட்ஸ் இன் நியர் ஃபியூச்சர். கண்டிப்பாக அதுக்கான ரெனோவேஷன் ஒர்க்குமே வந்து நடக்க போகுது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 ரோவில் கப்புள் சீட்ஸும் கூட 24 பேர் உட்கார்ற அளவுக்கு போட்டிருக்காங்க. அதுவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து இந்த கப்புள் சீட்ஸ். அண்ட் தென் இங்கே இருக்கிற அந்த ஃபுட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப அருமையாகவே இருக்குதுன்னே சொல்லலாம். ஒரு ரோக்கும் இன்னொரு ரோக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப பார்த்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம். அண்ட் தென் ப்ரொஜெக்ஷன் அண்ட் சவுண்ட் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷனுக்கு இவங்க யூஸ் பண்ணுறது எப்சானோட ப்ரொஜெக்டர் 4K ப்ரொஜெக்ஷன், லேசர் ப்ரொஜெக்ஷன் அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லணும். இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரீனில் நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் இந்த எப்சான் ப்ரொஜெக்ஷன் வந்து பார்க்குறேன். அந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்டல் கிளியர் ப்ரொஜெக்ஷனாகவே இருந்தது அப்படின்னு நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். அண்ட் தென் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க யூஸ் பண்ணுறது டால்பி டிஜிட்டல் 7.1 சவுண்ட் சிஸ்டம் வித் 3-way சரௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு இவங்க QSC ஆம்பிளிஃபையர் வித் ஸ்பீக்கர்ஸ் தான் இவங்க இங்கே யூஸ் பண்ணுறாங்க. டோட்டலாக ஒரு 16 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸும் 2 சப் ஊஃபர்ஸும் வச்சுருக்காங்க. இங்கே சவுண்டு வந்து அவ்வளோ தரமாக இருக்குது. ஏன்னா டால்பி 7.1 ஆஃப்டர் டால்பி அட்மாஸ்
எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில தேட்டரில் ரொம்ப பிடிச்ச ஒரு சவுண்ட் சிஸ்டம்னே சொல்லுவேன் நான், டால்பி 7.1. அதில் இந்த தெய்வம் தேட்டரில் இருக்கிற சவுண்டுமே அவ்வளோ அல்டிமேட்டாக டாப் நாச்சாக இருந்ததுன்னே சொல்லுவேன். இவங்க வந்து ஸ்க்ரீனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் அந்த இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த ஒரு ரெட்ரோ ஸ்டைல் லைட்டிங்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. இந்த ப்ரொஜெக்ஷன் இதுவுமே இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரொஜெக்ஷன் நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த தேட்டர் வந்து ஸ்ரீலிபுத்தூரில் படம் பார்க்குறவங்களுக்கு ஹைலி ரெக்கமெண்டட் ஒன். அண்ட் தென் ஸ்ரீலிபுத்தூருக்கு போய் படம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க ஆண்டாள் கோயிலுக்கு போகும்போதும் கண்டிப்பாக தெய்வம் தேட்டரில் நீங்கள் போய் படம் பார்க்கலாம். அண்ட் தென் இவங்களோட ஃப்யூச்சர் பிளானில் இவங்க ரெனோவேஷன் பண்ணுறதுக்காக வச்சுருக்க ஐடியாஸ்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு தே ஆர் பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா அண்ட் சினிமா தேட்டர் அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே வந்து கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் தேட்டரோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் எப்படிலாம் டெவலப் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்க நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். கண்டிப்பாக இந்த தேட்டர் வந்து ஒரு மல்டிப்ளெக்ஸாக மாறுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேசியஸும் ப்ளஸ் மெயின் திங் பேஷனும் இருக்குது. ஸோ அதை நான் வந்து ரொம்பவே எதிர்பார்த்துருக்கேனே சொல்லணும். இந்த ஒரு பர்டிகுலர் தெய்வம் தேட்டரை பொறுத்த வரைக்கும் சீட்டிங் கெப்பாசிட்டி சொல்ல மறந்தாச்சு. சீட்டிங் கெப்பாசிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இங்கே ஒரே நேரத்தில் 509 பேர் படம் பார்க்கலாம். அந்த 509 பேரை இவங்க வந்து டிக்கெட்ஸ் வந்து சில்வர், கோல்டு அண்டு கப்புள் சீட்னு பிரிக்கிறாங்க. சில்வரில் ஒரே நேரத்தில் 286 பேரும், கோல்டு சீட்டில் ஒரே நேரத்தில் 175 ப்ளஸ் கப்புள் சீட் 2 ரோ, ஒரு ரோடு 24 விதமாக 48 பேர், ஆக மொத்தம் 509 பேர் இங்கே படம் பார்க்கலாம். ஸோ தெய்வம் தேட்டரில் இதுக்கு முன்னாடி படம் பார்த்தவங்க, இதுக்கப்புறம் பார்க்க போகிறவங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை படம் பார்த்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் தேட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு நோட்ஸாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக்காக எடுத்துக்கிட்டு அவங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ஏன்னா நான் இந்த தேட்டரில் காலேஜில் படம் பார்க்கும்போது எப்படி இருந்தது அந்த காலத்தில், நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலன்றது இல்லை, mid-2004 அந்த டைமில் நான் இங்கே படம் பார்த்தப்போ இருந்த ஒரு தேட்டர் செட்டப்புக்கும் இப்போயும் அந்த அளவுக்கு பக்காவாக மாறி இருக்குன்னே சொல்லணும் இந்த ஒரு பர்டிகுலர் தேட்டர். ஸோ தெய்வம் தேட்டர் இதுதான் இந்த ஸ்க்ரீனோட டீட்டெயில் கவரப். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சந்துரு. தேங்க்யூ.